பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். புலம்பலோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என் புலம்பலுக்கு எப்பொழுது தான் பதில் வரும்? நான் வருடக்கணக்காக என் இருதயத்திலே நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் அதை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவன் என் புலம்பலை கேட்கிறாரா இல்லையா என்று பல கேள்விகளோடு அநேகர் தேவ சமூகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 30:11 முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். இன்றைக்கு அநேகர் புலம்பலோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளையை குறித்தான ஒரு புலம்பல், வியாதியை குறித்தான ஒரு புலம்பல், போராட்டத்தை குறித்தான ஒரு புலம்பல், பிரச்சனையை குறித்தான ஒரு புலம்பல், என்னுடைய பிஸ்னஸை குறித்தான ஒரு புலம்பல், இப்படி பல புலம்பல்கள் இருதயத்தில் இருந்து கொண்டாலும் அந்த புலம்பலுக்கு எப்பொழுதுதான் மாற்றம் வரும்? நான் தேவனைத்தான் ஆராதிக்கிறேன், தேவனைத்தான் துதிக்கிறேன், தேவ சமூகத்தில் தான் இருந்து கொடுக்கிறேன், ஆனாலும் என் புலம்பலுக்கு விடை வரவில்லையே, என் புலம்பலை யார் கேட்பார் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புலம்பலை நான் கேட்டேன் மகளே, உன் புலம்பலை நான் கேட்டேன் மகனே. அந்த புலம்பலுக்கெல்லாம் ஒரு ஆனந்த களிப்பு வரப்போகிறது. அந்த நாட்களில் நீ வந்திருக்கிறாய். இனி நீ புலம்புவதில்லை, இனி நீ அழுவதில்லை, இனி நீ துக்க முகமாய் இருப்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வியாகுலங்கள் உங்களுக்குள் வந்திருந்த போதிலும் கூட ஆண்டவர் உங்களை விட்டு விடாமல் இதுவரைக்கும் பாதுகாத்தாருனா இனியும் உங்களை அவர் பாதுகாப்பார். நீங்கள் புலம்பலோடு இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் சந்தோஷமாய், சமாதானமாய், சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் சில வேளைகளில் சத்ருவானவன் குடும்பங்களுக்குள் புகுந்து தன்னுடைய விருப்பத்தின்படியே ஜனங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். குடும்பத்துக்குள் நுழைகிற சத்ருவானவன் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான், பல போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறான், வியாதிகளை கொண்டு வந்து போடுகிறான். இதனால் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரங்கள் குறைக்கப்படுகிறது. அவரை தேடுகிற நாட்கள் குறைக்கப்படுகிறது, தேடுகிற நேரங்கள் குறைக்கப்படுகிறது, ஜெபிக்கக்கூடிய நேரங்கள் குறைக்கப்படுகிறது. சத்ருவானவன் இதையெல்லாம் குறிவைத்து குடும்பங்களை தகர்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, அந்த சத்ருவை நான் முறியடிப்பேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை நான் முறியடிப்பேன். நீ பயப்படாதே மகளே, அந்த பிரச்சனையை கண்டு பயப்படாத, அந்த போராட்டத்தை கண்டு பயப்படாத, உன் பிள்ளையின் காரியத்தை குறித்து பயப்படாத, உன் தொழிலை குறித்து பயப்படாத, உன் ஊழியத்தை குறித்து பயப்படாத. நீ எதுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறதையோ அந்த காரியத்தில் நான் ஜெயம் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் ஜெயம் தரும்போது உன் புலம்பல் மாற்றப்படும், அதில் ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும். நான் உன்னை மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் இடை கட்டுவேன். நீ சோர்ந்து போவதற்கல்ல, நீ விழுந்து போவதற்கல்ல, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று நல்லதொரு வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்க. ஆண்டவரே அப்பா, அநேக நாட்கள் புலம்பின நாட்கள் உண்டு. ஆண்டவரே, அநேக காரியங்களுக்காக புலம்பி இருக்கிறேன், வேலைக்காக புலம்பி இருக்கிறேன், பெற்றோருக்காக புலம்பி
புலம்பி இருக்கிறேன், பிள்ளைகளுக்காக புலம்பி இருக்கிறேன், வியாதிக்காக புலம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்கும்போது தேவன் என்னுடைய புலம்பலை கேட்டு எனக்கு ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இனி புலம்பக்கூடிய நாட்கள் வரக்கூடாது ஆண்டவரே. இனி துக்க முகமாய் இருக்கக்கூடிய நாட்கள் வரக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து உம்மையே நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள் எங்களுக்குள் ஆடி வைக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த இருதயம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. வாஞ்சை எங்களுக்குள் ஆடி உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பீரே, ஆனால் எங்களுக்குள் ஆடி அந்த புலம்பல்கள் வராது, அந்த பிரச்சனைகள் வராது, அந்த பாடுகள் வராது, அந்த போராட்டங்கள் வராது, சத்துருவின் கிரியைகள் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துங்க, எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.